வணக்கம். ஸ்ரீ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயக்கூடிய நதி காவிரி நதி. தெற்கு நோக்கி பாய்ந்த பின்பு அது கிழக்கு நோக்கி பாய்ந்து அற்புதமான வளங்களை எல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய் நம்முடைய காவிரி தாய். கொடுமுடி ஸ்தலம். எந்த தோஷம் இருந்தாலும் கொடுமுடியில் சென்று பரிகாரம் செய்துவிட்டால் போதும், நிவர்த்தியாகிவிடும். திருமணம் ஆகவில்லையா, தொடர்ந்து தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. என்ன செய்வது? நிறைய கோவிலுக்கு போனோம், நிறைய பரிகாரம், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போனால் சரியாகாது. ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண தடை ஏன் வருகிறது, எதனால் வருகிறது, எதன் மூலமாக தடை ஏற்பட்டு அதற்குண்டான காரணம் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு சென்று பரிகாரம் செய்தால் உடனடியாக நிவர்த்தி ஆகும். அது நம்ம கொடுமுடியில் அற்புதமாக பரிகாரம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நல்ல முறையில் திருமண தடை இருக்கிறவங்க கொடுமுடிக்கு போய் 108 குடம் தண்ணீர் எடுத்து அங்கே ஆற்றங்கரை ஓரத்தில் காவிரி நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு தண்ணீர் ஊற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுட்டு மூவரும் இருக்கக்கூடிய ஸ்தலம் இல்லையா, தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு ஆகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். முயன்று பாருங்கள். ஸ்ரீ